ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாமே. நிறைய பேர்த்துக்கு இது கன்னி பேச்சு அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக. ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது விஷுவல்ஸ்? ஆர் யூ ஹாப்பி? ஸோ ஒரு புதிய முயற்சி, புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சப்போர்ட் பண்ணுங்க. வெளியே மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம். லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் கூப்பிட்டோம். ஏன்னா அறிவழகன் எங்கள் இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன். அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அதனால அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர், திருக்குறள் படத்துல இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த படம் இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே மக்களுக்கு கிடைக்குது. ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட்ல வரல நிறைய பேர் கேட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டித்தொட்டி ஃபுல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமா தான் நாங்கள் பார்க்குறோம். அதை ஒரு சவாலாக எடுத்து தான் சார் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. நீங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை, கண்டிப்பா தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை நீங்க பாருங்க. ஸோ ஏஜே பாலகிருஷ்ணருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நேற்று தான் நேற்று தான் இன்னைக்கு தான் சாரை பார்த்தோம். இன்னைக்கு தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்புல இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் ஏற்கனவே சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் கேட்டோம். அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா அருள்தாஸ் அண்ணன். அண்ணா வணக்கம் அண்ணன். சார் எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்கு புரியுது. அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும். நாங்கள் விடலை. அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நியூ டீம் சொன்னோடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க. அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரம் நான் ஒரு 45 days ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு 11 days அண்ணன் கூட ஒர்க் பண்ணேங்க. அருள்தாசன் நான் மகான் அல்ல, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, அந்த படங்களை அவரோட நடிப்பு பார்த்து நான் வியந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் மகான் அல்ல, அந்த மீன் சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், அவரோட கண்கள் பயங்கரமா இருக்கும். ஸோ இவர் எப்படி நடிப்பார்ன்ற பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஷார்ட் நோட்டீஸ்ல லோகேஷ் கனகராஜ் வந்து டக்கு ஸ்கிரிப்ட் ஸ்பாட்ல எழுதுறாரு. 3/4 மணி நேரம் எழுதுறாரு. எல்லாருமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஹிஸ் ரைட்டிங் சம் சீன் ஆக்சுவலா. ஈவினிங் லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு, லைட் கம்மியாயிட்டு இருக்கு, ஆனால் ஹிஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு ஒரு 3 print 4 print போட்டு கொடுத்து எடுத்துட்டு வந்து அண்ணன்கிட்ட, மாரிமுத்து சார் அண்ணன்கிட்ட, விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, நிறைய ஆர்டிஸ்ட்டை கொடுத்து, கனகராஜ் சார் கிட்ட கொடுத்து குயிக்கா ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பான்டினியஸா டக்குன்னு அடிக்கிறார் சார். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் அது. பட் ஸ்டில் ஹி கேரிட் சோ வெல். அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்னா. ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட ஒர்க் பண்ண விக்ரம்ல. தேங்க்யூ ஸோ மச். And Abhin brother, thanks for coming and joining us this evening. ரொம்ப நன்றி சார், உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பிரதர். ஸோ நான் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தேன்னா, கேடி என்கின்ற கருப்புதல் படம் பண்ணியிருந்தேன், ராஜான்ற கேரக்டர். அதுதான் பாரி என்ன பழக்கம். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மனுஷன் எங்க பாரி அண்ணன். அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவழகிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ப்ரோ வந்து ஆன்லைன்ல பேசினாரு, வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க. ஹி வாஸ் இன் ஜெர்மன். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, வில்லேஜ் பாய் கேரக்டர், யங்ஸ்டர், காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஹி காட் சம், அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, அதை முடிச்சானா இல்லையான்றதான் கதையா இருக்கும் அப்படின்னாரு. நீங்க மட்டும் இல்லை, கூட ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர், ஃபைன், அண்ணன் சொல்லிட்டாங்க பண்றேன் அப்படின்னு. சரி, நான் ஸ்கிரிப்ட் அனுப்புறேன், நீங்க கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க பிரதர், படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைக் 400+ pages நினைக்கிறேன், பிடிஎஃப்ல சிஸ்டம் படித்தேன். முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னாரு. சின்னதா என்ன சொல்றது, லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் ரிலீஸ் படிக்கலாம். அவ்வளோ ஒரு டீடைலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ். ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன். அறிவழகுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு அவருக்குள்ள. நான் சொன்ன ஒன்னே தான் சொன்னேன், பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது, அது மட்டும் நீங்க போய் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பிரதர் சொல்லலாம், இல்லை அது என்னால் சொல்ல முடியாது, நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன், மற்றபடி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நீங்க முடிவு பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அனுப்பிச்சாரு, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட்ல இன்னும் ஃபைன் டியூன் பண்ணாரு. ஸோ கிறிஸ்பா 1 hour 58 minutes வந்திருக்கு இந்த படம். தடை அதை உடை. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை வந்து ரசிச்சு பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
அதில் ஒரு சூப்பரான வரிகள் இருக்கு. முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம். எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்றில்லையேல் என்றும் இல்லை அப்படின்னு. இப்போ 3வதா இந்த லிரிக் என் லைஃப் ஆடாக இருக்கு. அறிவு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து தடைகள் தாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தடைகள் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடைச்சது, ஒரு டேக் ஆஃப் கிடைச்சது. ஸோ எல்லா தடைகளும் உடைச்சி நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கோம். இந்த பார்ட்டினா மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நான் நம்புறேன். எல்லாம் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்க. ரொம்ப பேச விரும்பல. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தலையடை உரை. கமிங் 31st அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வாங்க. அண்ட் மீடியா பீப்புள், இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க, லைக் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், தே ஆர் கிரியேட்டர்ஸ், தே ஹாவ் தட் லிபர்ட்டி. திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படமா எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் அது படம் பார்த்தவங்க ரிலைஸ் பண்ணிட்டு போனாங்க, எஸ் இட் இஸ் அ ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதை சொல்ல விடுங்க, போட்டு அவங்களுக்கு நசுக்காதீங்க. கிவ் சம் ஃப்ரீடம் டு தம். இன்னைக்கு அது தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கும் தேவைப்படுது. அப்போதான் நிறைய படங்கள் வெளியே வரும், நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வரும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வருவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அறிவு நினைச்சிருந்தா ஜெர்மனிலே செட்டில் ஆயிருக்கலாம். மேபி ப்ராப்ளி ஒரு 3 lakhs per month சம்பாதிப்பார்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 5 years டவுன் த லைன் அவர் எவ்வளோ சேவ் பண்ணிருக்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்கு அண்ட் ஹி ஹாஸ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி அந்த பணத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து போட்டிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பேர் வாங்கன்றதை தாண்டி படத்துக்காக செலவு பண்ண மனசு லைக் யாருக்குமே வராது ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு மனசுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடணும். அவர் போட்ட முதலாவது அவர் கிடைக்கணும். அண்ட் அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் பட்டுக்கோட்டையில லூக் அண்ட் கார்னர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இவ்வளவு நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க ஊர் மக்கள். நான் குறிப்பிட்ட ஒருத்தர் பேச சொல்ல மாட்டேன். அவங்களாம் சேர்ந்து அவருக்கு இந்த தடையை அடிச்சு உடச்சி இந்த படத்தை எடுத்து அவர் கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அவரும் சலிக்கல, இன்னுமே ஒர்க் போயிட்டு இருக்கு படத்துக்கு. சின்ன சின்ன மைன்யூட் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர் ஆக்சுவலா. நான் குறிப்பிட்டு சொல்லலாம், ஈவன் சாரோடைய டைரக்ஷன் நான் வேந்து பார்த்துருக்கேன். பாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷனையும் அவ்வளோ டீட்டெயிலிங்கா பார்ப்பாங்க. ஷார்ட்ல வந்து நின்னுக்குவாரு, நம்ம டைலாக் பேச சொல்லுவாரு, மாற்ற சொல்லுவார். தென் ஓகே போலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்களை இந்த வயசுலயே கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அப்கமிங் டைரக்டர். விஷ் ஆல் தி பெஸ்ட். அறிவு, நீங்க நல்லா வருவீங்க, உங்க மனசு போல வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். கோடான கோடி நன்றிகள். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த இது 2வது மேடை திருக்குறளுக்கு அப்புறமா. அறிவு, ஆஸ் எ ப்ரொடியூசர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து என்னுடைய கரியர்ல ஒரு பிரம்மஸ்திரமாக தான் பார்க்குறேன் நான். அடுத்தது எனக்கு படம் இல்லை ரிலீஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் திஸ் இயர். இதை வச்சு அடுத்த படங்கள் வரும் நான் நம்புறேன். உழைப்புக்கு அது ஊதியம் கண்டிப்பாக தமிழ் மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு உள்ள வந்தேன். கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆர்டிஸ்டா உள்ள வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்குன்னு பாருங்க. மேரீடு, ஃபேமிலி எல்லாமே இருக்கு. ஸ்டில் த சர்வைவல் கொஸ்டின் மார்க் இஸ் கோயிங் ஆன். பட் பரவாயில்ல, சினிமாக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை என்னை காப்பாற்ற நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நண்பர்களுக்கு வணக்கம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த டீம்ல எனக்கு ஒருத்தர் 2 பேர் தெரியும், மற்ற யாருமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் மதியம் தான் பார்த்தாங்க, ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தாங்க, வாங்க சார்னு. ஏன்னா படத்தை பற்றி அது தெரியாது எனக்கு. எம்கேஆர் மாப்பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர். நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு யூடியூப் பார்க்குறவங்களும் தெரியும். நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நல்ல திறமையான கலைஞன். என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன், அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம். அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம், பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம், நிறையா தெரிஞ்சு பேசுவோம். பட் இது வந்து ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா, அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா, அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு, ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை, அவரே சொந்தமாக சம்பாரித்து அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அதில் சில குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம
அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத ஆனால் ஒரு வாய்ப்பு தர்ற ஒரு நிறைய திரைமொழி இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து எப்படின்னா அந்த சிறு நடிகர்கள், வாய்ப்பு தர்ற நடிகர்கள் இவங்களை பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப க்ரௌடில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நல்ல திறமையாளராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும். ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் எங்கேருந்து வரோம் சொல்லவே முடியாது. சிந்திய மேடையிலேருந்து ஒரு கூட பெரிய ஆளாக ஆகிடலாம், ஆகுவாங்க கண்டிப்பாக. அதுக்கான திறமையுள்ள ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டிஓபி சொன்னார், ரொம்ப ரியலாக பேசினார். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும், ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் வாப்பானா இங்கே நிற்க மாட்டாங்க, மார்க் தாண்டி நின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிங்க தம்பி. நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இசையமைப்பாளர் நீத்தை பார்த்தேன், மத்தியம் பார்த்தேன். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர். அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரியாவில் வந்து வரணும் அவர், நம்பலாம். ஏன்னா இப்படித்தான் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நம்ம கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களை கிடைக்கும். ஏன்னா பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க, அந்த பேக்கப் இருக்காதுல்ல. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல லைஃப் இருக்குது தம்பி. அதே மாதிரி கதையெல்லாம் நடிச்சுக்க குணா பாபு. நம்ம வந்து விக்ரமில், ஆனால் எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும். அப்போ பெருசாக பழகலை. நீ சொன்னாப்புல வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்க, சிறப்பாக வருவீங்க. பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரிய பழக்கங்கள் இல்லை, ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம், மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனே. ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, ஒரு லைஃப் டைம் ரோல் வந்து இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை, நல்ல ஒரு ரோல், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கணேஷ், மகதீர் இவங்களுக்கெல்லாம் ஒரு இல்லை அது மாதிரி பார்த்த சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இறுதியாக வந்து அறிவழகன் இயக்குனர், நீ தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே 4 மணிக்கு பார்த்தது தான். 4 மணி பார்த்து 6 மணி மேலே ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ஒரு விஷயம் திட்டவும் செய்யலாம். சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாரின்ல போய் உழைக்கிறாப்புல, அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது, யாருக்காவது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அடுத்தடுத்து கொஞ்சம் வேணா உங்களுக்கு இப்போ தானே வந்திருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. சின்ன சின்ன உங்களுக்கு ப்ரீ போட்டிருக்கோம், ரன்னிங்லேயே ப்ரீ போட்டிருக்கோம். நிறையா எங்கே செலவு பண்ணுங்க, எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு போய் வெற்றியாக தரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு நான் வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம்கேஆருக்கு நன்றி. சிறு படங்களை ஆதரிப்போம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ.